ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 30 days வெயிட் லாஸ் சேலஞ்சில் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் 16:8 அந்த ரேஷியோவில் டே 11ஓட டயட் மீல் பிளானும் அண்ட் அதோட ரெசிபியும் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். டயட் சார்ட் அண்ட் அதோட ரெசிபி லாங் வீடியோவில் பார்க்குறதுக்கு போர் அடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் ஷார்ட்ஸ் வீடியோலையும் ரொம்ப ஷார்ட்டாக ஆட் பண்ணிட்டு தான் இருக்கேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய டயட்லேயுமே இந்த மாதிரி இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க அப்படின்னு நிறைய சஜஷன் சொல்லிகிட்டு இருக்கிற உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இன்றைக்கி நமக்கு ஓணம். ஸோ பிலேட்டட் ஹாப்பி ஓணம் விஷஸ் டு ஆல். இன்றைக்கி என்னோடய ஒரு ஆஃப் டே. ஓணம் இருக்கிறதுனால ஆஃப் டே கிடையாது, இன்றைக்கி வேறு ஏதோ ஒரு ஃபெஸ்டிவ், ஐ திங்க் மிலாடி நபின்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் இன்றைக்கி லீவ் கொடுத்துருக்காங்க. ஓணமும் இதுவும் ஒரே நாள் வந்ததுனால ஓணமோட வைப் நல்லாவே தெரிஞ்சுது. இன்றைக்கி நான் வெளியில் போய் தான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டேன். போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது நிறைய பேர் ஓண சாரீ கட்டிட்டு மேக்கப் எல்லாம் பண்ணிவிட்டு அந்த வைப்பை என்ஜாய் பண்ணுறதுக்காக சம்வேர் எங்கேயோ போயிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஊர் ஞாபகம் தான் வந்துச்சு. அஃப்கோர்ஸ் நான் ஊர்லேயுமே ஓணமெல்லாம் செலிப்ரேட் பண்ணுறதில்ல, இருந்தாலும் ட்ரெடிஷ்னல் லுக் பார்க்கும்போது நம்ம ஊர் ஞாபகம் வந்துச்சு. இன்னையோட ஃபுட் சார்ட் பார்த்திங்கன்னா, மார்னிங் ஃபர்ஸ்ட் மீல் 2 இட்லியும் தொட்டுக்க சாம்பார் கொஞ்சம் சட்னி கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். மார்னிங் 8 o'clock மேலே தான் இன்றைக்கி ஆஃப் டேங்கிறதுனால எந்திரிச்சேன். ஸோ 10 o'clock தான் இன்றைக்கி ஃபர்ஸ்ட் மீலே நான் எடுத்திருந்தேன். அண்ட் லஞ்சுக்கு இன்றைக்கி கொஞ்சமாக சாப்பாடு, அப்புறம் கீரை பொரியல் அண்ட் ஃபிஷ் கிரேவி எடுத்துக்கிட்டேன். ஒரு 3லேருந்து 4 பீஸ் ஃபிஷ் வச்சு சாப்பிட்டேன். என்னோடய இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில் லாஸ்ட் மீல் 4 o'clock. ஸோ 3:45 அதை ஸ்டார்ட் பண்ணிப்பேன். லாஸ்ட் மீலாக இன்றைக்கி கிரேப்ஸ் தான் எடுத்துக்கிட்டேன். அண்ட் இந்த ஃபுட்டு கூடவே டெய்லியுமே மார்னிங் 30 minutes ஒரு பிரிஸ்க் வாக்கிங் போவேன். அதையுமே இன்றைக்கி சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. மார்னிங் 30 minutes நல்ல ஒரு பிரிஸ்க் வாக்கிங் முடிச்சாச்சு. நான் பீடோமீட்டர் ஆப் தான் யூஸ் பண்ணி வாக்கிங் போயிட்டுருக்கேன். இதை பற்றி நேற்றுக்கு போட்ட வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வேணும்னா டே 10ஓட லாங் வீடியோ செக் பண்ணி பாருங்கள். இப்போது ரெசிபி ஷேர் பண்ண போகிறேன். போர் அடிக்கும் அப்படின்னா இதோட ஸ்கிப் பண்ணிக்கோங்க. என்கிட்ட நீங்கள் எடுத்துக்கிற ஃபுட்டோட ரெசிபி ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டதுனால தான் நான் ஷேர் பண்ணுறேன். நான் குக்கிங்கில் பெருசாக எக்ஸ்பர்ட் கிடையாது, இருந்தாலும் என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி குக் பண்ணுவேனோ அதை அப்படியே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான குக்கிங் ஸ்டைல் இருக்கும். இது சம்டைம்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் நம்ம ஊரையும் பொறுத்தது தான். நான் எங்கள் ஊர் ஸ்டைலில் தான் எப்போவுமே குக் பண்ணுறது, வித்தியாசமாக ட்ரை பண்ணவே மாட்டேன். அப்படியே ட்ரை பண்ணாலும் அந்த ஸ்டைல் எனக்கு பிடிக்கவும் செய்கிறதில்ல. ஸோ நான் ரொம்ப ட்ரெடிஷ்னலாக எங்கள் ஊர் ஸ்டைலில் தான் எல்லாமே குக் பண்ணுறது. மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே தேங்காய் அரைச்சி ஊற்றுறது, தேங்காய் ஆட் பண்ணுறது, இந்த மாதிரி தான் இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட் இன்றைக்கி வெளியில் சாப்பிட்டதுனால ஸ்ட்ரைட்டாக லஞ்ச் தான் பண்ண போகிறேன். லஞ்சுக்கு தண்ணி வச்சு தண்ணி நல்லா கொதித்ததுமே அரிசி போட்டிருக்கேன் வேகிறதுக்கு. அது ஒரு பக்கம் வெந்துட்டே இருக்கும்போது கீரை பொரியலுக்கும் அப்புறமா மீன் குழம்புக்கும் ரெடி பண்ணி ஸ்டவ்வில் வச்சிடலாம். ஃபஸ்ட்டு மீனை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன் 3 நாள் தண்ணியில். இது நல்லா கட் பண்ணி தான் கிடைக்கும் இங்கே துபாயில் வாங்கும்போது. அதனால நம்ம வாஷ் பண்ணி மட்டும் எடுத்தால் போதும். நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு இன்னொரு பக்கம் புளி ஊறுறதுக்காக தண்ணி விட்டு வைக்க போகிறேன். அப்போ தான் அதோட ஜூஸை ஈஸியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்க முடியும். மேங்கோவும் ஆட் பண்ண போகிறதுனால புளி கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதை ஒரு பக்கமாக வச்சுட்டு இன்னொரு பக்கம் மீனுக்கு என்னென்ன வேணுமோ அதை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் கீரை கூட்டு வைக்கிறதுக்கு கீரையும் கட் பண்ணி அது கூட ஒரு 2 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகா இவ்வளோ கட் பண்ணி வச்சுருக்கேன். கீரை கூட்டு சீக்கிரம் வைக்கலாம் அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு மீனை ரெடி பண்ணி நான் ஸ்டவ்வில் வைக்க போகிறேன். அதுக்காக புளியோட ஜூஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இதில் விட்டுட்டு அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்ச முருங்கைக்காய், தக்காளி, மாங்காய், பச்சை மிளகா இதெல்லாம் ஆட் பண்ணிக்க போகிறோம். அது கூடவே தேங்காவை நல்லா அரைச்சி பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் எடுக்க போகிறோம். அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும் அப்படின்னா, கொஞ்சமாக இஞ்சி, 2 பல்லு பூண்டு, கொஞ்சமாக ஜீரகம், ஒரு சின்ன வெங்காயம், கொஞ்சமாக கறிவேப்பிலை, அதுக்கப்புறம் மசாலா மிளகுத்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள் அண்ட் நான் ஊரில் இருந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்த குழம்பு மிளகுத்தூள் இவ்வளவும் நல்ல பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் அரைச்சி இந்த ஃபிஷ் கூட மிக்ஸ் பண்ணி மேலே கொஞ்சம் கறி லீஃப் போட்டு உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் வச்சுட்டா போதும். அண்ட் அது ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் கீரை கூட்டு பண்ணுறதுக்கும் பேன் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன்.
அதுக்காக எண்ணெய் விட்டு கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு நம்ம கட் பண்ணி வச்ச கீரை வெங்காயம் பச்சை மிளகா இவ்வளோ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் வேகிறதுக்காக நம்ம மூடி வைக்க போகிறோம். இது வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகும். 5 மினிட்ஸ்லேயே அதோட குவான்டிட்டி வந்து கம்மியாக இருக்கும். ஸோ மூடி போட்டு அது ஒரு பக்கமாக வேகிறதுக்கு வச்சாச்சு. அண்ட் இன்னொரு பக்கம் அதில் வந்து கொஞ்சம் தேங்காய் கொரப்பாக அரைச்சி போட போகிறோம். அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ஒரு பல் பூண்டு, கொஞ்சம் ஜீரகம் அண்ட் கொஞ்சம் மஞ்சள் தூள். ஆல்ரெடி நீங்கள் பச்சை மிளகு போட்டதுனால மிளகுத்தூள் போட வேண்டாம். ஸோ அதை கொரப்பாக அரைச்சி போட்டுட்டு கூடவே அந்த கீரைக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த தேங்காவோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம். ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா கீரை அண்டு ஃபிஷ் குழம்பு ரெண்டுமே வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அண்ட் டைமும் ஆல்மோஸ்ட் ஒரு 2 o'clock பக்கத்தில் ஆயிடுச்சு. எனக்கும் லைட்டாக பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ சாப்பிட்றதுக்கு உட்காரதுக்கு முன்னாடி நம்ம குக் பண்ண இடம் எல்லாம் க்ளீன் பண்ணி அதில் வந்த கார்பேஜை வந்து டிஸ்போஸ் பண்ணிவிட்டு அப்புறமா தான் சாப்பிட போனோம். ஏன்னா யாராச்சும் குக் பண்ண வந்தாலோ எதுக்காச்சும் கிச்சன் யூஸ் பண்ண வந்தாலோ அது அவங்களுக்கு கொஞ்சம் இன்கன்வீனியண்ட்டாக இருக்கும். அதனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ண போகிறோம். அதுக்காக ஃபஸ்ட்டு கார்பேஜை தான் கொண்டு போய் டிஸ்போஸ் பண்ணிவிட்டு திரும்ப வந்து நமக்கு கொஞ்சம் பாத்திரம் வந்திருக்கும், அதையும் வாஷ் பண்ணி வச்சுட்டு கவுண்டர் டாப்பு அப்புறம் நம்ம யூஸ் பண்ண ஸ்டவ் ஏரியா எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட உட்காந்தோன்னா கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். குக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு ரூமுக்கு வரும்போது ஃபேஸ் வந்து இப்படி தான் இருந்துச்சு. ஸோ ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்து சாப்பிட்லாமான்னு கூட யோசித்தேன். ஆனால் நல்ல பசி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சாப்பிடுவோம், சாப்பிட்டுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் சாப்பிட்லாம் அப்படின்னு உட்காந்தேன். ரூமுமே கொஞ்சம் மெஸ்ஸியாக தான் இருக்குது. ஸோ அதுவும் இன்றைக்கி க்ளீன் பண்ணணும். இன்றைக்கி ஆஃப் டே அப்படிங்கிறதுனால கொஞ்சம் டைம் கிடைக்கும். ஸோ க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுருக்கேன். இந்த மாதிரி பால்கனியில் போய் நிற்கிறதுக்கு ரொம்ப ஆசை தான். ஆனால் துபாயில் அடிக்கிற வெயிலுக்கு பால்கனியில் ஏசி இல்லாமல் விண்டோவோட ஸ்க்ரீனை கூட ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ரூமுக்குள்ளே இருக்க முடியறதில்ல. துணி காய போடுறதுக்காக பால்கனி போகிறது இல்லை அப்படின்னா எப்போவாச்சும் ஒரு 3 மணிக்கு மேலே போய் நிற்கலாம். இந்த டைமெல்லாம் நிற்க முடியறதில்ல. இப்போது லன்ச் வந்து ஒரு 2 o'clock சூப்பராக நம்ம குக் பண்ண எல்லா ரெசிபியும் வச்சு லன்ச் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஹார்ப்ஸு, ஃபைபர், ப்ரோட்டீன் இதெல்லாம் ஓரளவு எடுத்திருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். இது ஓகேவா அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து இன்றைக்கி எக் இல்லை, இருந்திருந்தால் ஒரு ஆம்லேட் போட்டிருப்பேன், இல்லை எக் பாயில் பண்ணி எடுத்திருப்பேன். இது பேலன்ஸ்டாக எடுக்கிறேனா அப்படின்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பார்க்குறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அவ்வளோதான், லாஸ்ட் மீலாக 3:45 கிரேப்ஸோட இந்த டே வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. வெயிட் லாஸ் பற்றின அப்டேட் ஏதாச்சும் தெரிஞ்சுக்கணும் அண்ட் என்னோட டயட் பற்றின டவுட்ஸ் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து யூஸ் பண்ணி அதில் எதுனாலும் ஷேர் பண்ணுங்கள், எதுனாலும் கேளுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இன்ஸ்டாகிராம் ஐடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன். அண்ட் இந்த வீடியோ பற்றின உங்களோட ஃபீட்பேக்கையும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஒன்ஸ் அகெயின் உங்களோட பாசிட்டிவ் கமெண்ட்ஸ்னால டே பை டே என்னை மோட்டிவேட் பண்ணிகிட்ருக்கிற உங்கள் எல்லாருக்கும், கூடவே இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிற உங்கள் எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நம்ம சேனலில் மார்னிங் வந்து ஷார்ட்ஸ் வீடியோவும் ஈவினிங் லாங் வீடியோவும் போட்டுட்ருக்கோம். பிடிச்சிருந்துச்சுன்னா பாருங்கள். நாளைக்கு டே 12ஓட மீட் பண்ணுறேன். டில் தென் டேக் கேர், பாய்.